அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் கவிதாஞ்சலி நிகழ்ச்சியை கேட்க போறோம். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்குவோர் அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறை. கவியரங்கத்தின் தலைமை அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறையில் உதவி பயிற்றுனராக பணிபுரியும் முனைவர் மு. ராணி அவர்கள். கவியரங்கத்தில் கவிப்பாடும் கவிஞர்கள் அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறையில் உதவி பயிற்றுனராக பணிபுரியும் முனைவர் சோ. அருணன் அவர்கள் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளர்களாக பயணிக்கும் கவிஞர் அஜிதா மற்றும் கவிஞர் ரேவதி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில கவியரங்கத்தை கேட்கலாம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்நன்னாளில் நல்லதொரு வாய்ப்பை நல்கித் தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எம்முடைய வணக்கம். இந்நிகழ்விற்கு தலைமை பொறுப்பு ஏற்று அமர்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். தமிழ் ஆண்டுகள் 60. இதில் 36ஆம் அகவை கொண்டவள் சுபகிருது. இவள் என்றும் 16. ஆம், இவள் என்றும் 16 அகவை கொண்டவள். ஏனெனில் வளமையை அள்ளித்தரும் மழையை ஆண்டு தொடக்கத்திலேயே அள்ளித்தந்து மக்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்டவள். இச்சிறப்பு வாய்ந்த சுபகிருது சித்திரையை கவிஞர்கள் வரவேற்க இங்கே குழுமி இருக்க, சித்திரை தாயே செவிமெடுப்பாய், சிந்தையெல்லாம் இங்கு வைப்பாய். சித்திரையே செந்தமிழே முத்திரை பதிக்க வந்தவளே, நித்திரைதான் உமைக்கில்லையே, இனி நித்திரைதான் உமைக்கில்லையே, என்றும் எம்மீது அக்கறைதான் கொண்டவளே என்று சித்திரை தாயை வணங்கி இக்கவியரங்கில் முதலாவதாக கவிபாட வருகிறார் முனைவர் பட்ட ஆய்வாளர் அஜிதா. இவர் வரம்தா சித்திரை என்னும் தலைப்பில் கவிபாட வருகிறார். வாருங்கள் கவிஞரே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டுடன் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். வரம்தா சித்திரை. சித்திரை தாயே வரவேணும், குபேர நிதியை தரவேணும், கதியில் உயர்ந்து நிற்கணும், நல் விதியில் உயிர்களை நடத்தணும், புத்தியில் புதுமைகள் பூக்கணும், சக்தியால் சாதனை ஆக்கணும், சித்திகள் சீக்கிரம் சித்திக்கணும், பக்தியின் பாதையில் உயர்த்தணும், வயலில் விளைச்சலை பெருக்கணும், பசியாத வயிற்றை நிறைக்கணும், கல்வி கேள்வியில் சிறக்கணும், கற்றபடி வாழ்வில் நடக்கணும், தகுதிக்கு பணிகள் கிடைக்கணும், பணித்துறையில் நேர்மை நிலைக்கணும், குற்றங்கள் கடிதே களையணும், சட்டங்கள் நலனை காக்கணும், மூலிகைக்கு ஆக்கம் தரணும், ரசாயன தாக்கம் தொலையணும், அவனியில் அவதியை அகற்றணும், உயிருக்கு உபாயம் காட்டணும், பயிருக்கு வளத்தை ஊட்டணும், அகப்புற மாசுகள் ஒழியணும், வாகன பயணத்தில் காக்கணும், ககன போகத்தில் திளைக்கணும், வேற்றுமை மடமை ஒழியணும், ஒற்றுமை மனமே ஓங்கணும், உயிரின் ஏக்கத்தை போக்கணும், ஆன்ம ஆக்கத்தை பெருக்கணும், சுகமாய் சுபகிருது வரணும், சகமாய் நலத்தையே நாடணும், சித்திரை தாயே வரவேணும், இத்தனையும் வரமாய் தரவேணும், சித்திரை தாயே வரவேணும், இத்தனையும் வரமாய் தரவேணும். வாய்ப்புக்கு நன்றி. கல்வி கேள்விகளில் சிறக்கணும், கற்றபடி வாழ்வில் நடக்கணும், வாகன பயணத்தில் காக்கணும், ககன போகத்தில் திளைக்கணும் என்று வேண்டிய வரங்களையெல்லாம் ஒன்றுவிடாது ஆண்டு தொடக்கத்திலேயே கேட்டுச் செல்கின்றார் கவிஞர். நன்றி கவிஞரே. இவரை தொடர்ந்து சுகந்தம் வீசும் சுபகிருது என்னும் தலைப்பில் கவிபாட வருகிறார் முனைவர் பட்ட ஆய்வாளர் பா. ரேவதி. வாருங்கள் கவிஞரே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டுடன் கூடிய காலை வணக்கம். ஏழேல் பிறவிக்கும் என் அன்னையாய் விளங்குகின்ற தீந்தமிழே, உன்னை போற்றி வணங்குகின்றேன். உன் பெயரில் ஒரு புத்தாண்டு,
அதுவே தமிழ் புத்தாண்டு. ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, 1000 இருக்கு சுபதினம். ஆனால் இன்று ஆண்டின் தொடக்கமே சுபமாய் தொடங்குது சுபகிருது. பாரதியின் கிருதயுக கனவை நனவாக்க வந்தது இந்த சுபகிருது. சூரியன் மேளத்தில் வீற்றிருக்கும் மாதம் சித்திரை. மக்கள் வாழ்வில் தொலையட்டும் தேவையில்லா நித்திரை. 3 சுவை தரும் வேப்பம்பூ பச்சடி, முன்னோர் நமக்களித்த வாழ்க்கையின் கிச்சடி. முதல் நாள் மட்டுமா சிறப்பு, 30 நாளுமே தனிச்சிறப்பு. மீனாட்சி சொக்கரின் திருமணம், சைவ வைணவத்தின் பெருமணம். சித்திரகுப்தன் பிறந்தது சித்திரை மாத பௌர்ணமி. அதே நன்னாளில் மருத்துவத்துறைக்கு கிட்டிய மகத்துவம், சித்தர்கள் கண்ட பூமிநாதம். ரோகம் போக்கும் யோகம், நன்மை சேர்க்கும் திதி, வெற்றி தரும் கரணம், ஆயுள் வளர்க்கும் வாரம், பாவம் போக்கும் நட்சத்திரம் போன்ற பஞ்ச அங்கம் கொண்ட பஞ்சாங்கம் படிக்க சுபதினம் சுபகிருதுவின் முதல் தினம். சுகந்தம் வீசும் சுபகிருது சுகமாய் வாழ வழி தருது. இல்லம் தோறும் இன்பம் தர வருக வருக புத்தாண்டே, இனிதே வருக சுபகிருதே. நன்றி. சித்திரை மாதச் சிறப்புகளை ஒன்றுவிடாது எடுத்துரைத்த கவிஞருக்கு எமது வாழ்த்துக்கள். பஞ்சாங்கம் படிக்க சுபதினம், சுபகிருதுவின் முதல் தினம். சுகந்தம் வீசும் சுபகிருது சுகமாய் வாழ வழி தருது. இல்லம் தோறும் இன்பம் தர வருக வருக புத்தாண்டே, இனிதே வருக சுபகிருதே என்று வரவேற்று கவி பாடிய கவிஞருக்கு எமது நன்றி. தொடர்ந்து கவி பாட வருபவர் முனைவர் சோ. அருணன். இக்கவிஞரும் சித்திரையை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறார். சித்திரையே வருக என்னும் தலைப்பில் கவி பாட வருகிறார். வாருங்கள் கவிஞரே. காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரையே வருக. உலகத்தில் உள்ள உன்னதங்களையெல்லாம் பெண் வடிவாய் போற்றுவது பெருந்தமிழ் மரபு. உலகத்தில் உள்ள உன்னதங்களையெல்லாம் பெண் வடிவாய் போற்றுவது பெருந்தமிழ் மரபு. நிலமும் பொழுதும் எல்லாமே இங்கு பெண்மைதான். நிலமும் பொழுதும் எல்லாமே இங்கு பெண்மைதான். உருண்டோடும் உலகத்தை ஒரு கணக்குக்குள் கொண்டு வந்து ஆண்டென்று கணித்தார்கள் அறிவோர்கள் முன்னாளில். உருண்டோடும் உலகத்தை ஒரு கணக்குக்குள் கொண்டு வந்து ஆண்டென்று கணித்தார்கள் அறிவோர்கள் முன்னாளில். ஆண்டிற்கு 12 மாதங்கள் எனக்கொண்டு, ஆண்டிற்கு 12 மாதங்கள் எனக்கொண்டு சுழலும் புவிக்கணக்கின் சூட்சுமம் உணர்த்தினார்கள். ஆண்டுக்கு 12 மாதங்கள் எனக்கொண்டு சுழலும் புவிக்கணக்கின் சூட்சுமம் உணர்த்தினார்கள். ஆண்டின் முதல் மாதம் அற்புதமாம் சித்திரை. ஆண்டின் முதல் மாதம் அற்புதமாம் சித்திரை, அதுவே தாய்மையின் அடையாள முத்திரை. ஆண்டின் முதல் மாதம் அற்புதமாம் சித்திரை, அதுவே தாய்மையின் அடையாள முத்திரை. கலி தொலைந்து கிருதம் சமய வேண்டினார் மகாகவி பாரதி. கலி தொலைந்து கிருதம் சமய வேண்டினார் மகாகவி பாரதி. சுபகிருது பிறக்கிறது, சுபகிருது பிறக்கிறது, சித்திரை உதிக்கிறது. உலகம் யாவையும் தாமுள ஆக்கிடும் தமிழின் பெயர் சொல்லி பிறக்கும் புத்தாண்டே. உலகம் யாவையும் தாமுள ஆக்கிடும் தமிழின் பெயர் சொல்லி பிறக்கும் புத்தாண்டே. பூமியில் இனிமேல் போர்களே வேண்டாம், பூமியில் இனிமேல் போர்களே வேண்டாம். பசியோ பஞ்சமோ துளியும் வேண்டாம், பசியோ பஞ்சமோ துளியும் வேண்டாம். வறட்சியும் வஞ்சமும் கொலையும் கொள்ளையும் தொலைக தொலைக. வறட்சியும் வஞ்சமும் கொலையும் கொள்ளையும் தொலைக தொலைக. கடுமையும் வெம்மையும் தடமின்றி அழிக, கடுமையும் வெம்மையும் தடமின்றி அழிக. எங்கும் வளமை, எதிலும் நேர்மை, பொங்கும் கருணை, பொலியும் இறைமை கொண்டு தருக, குறைவிலாது தருக. எங்கும் வளமை, எதிலும் நேர்மை, பொங்கும் கருணை, பொலியும் இறைமை
கொண்டு தருக குறைவிலாது தருக. வானகம் இங்கு வசப்படும் காலமாய், வானகம் இங்கு வசப்படும் காலமாய், கானகம் முழங்கும் கவின்மிகு மேகமாய், கானகம் முழங்கும் கவின்மிகு மேகமாய், வருக சித்திரையே வளம் நிறை முழுமதியே, வருக சித்திரையே வளம் நிறை முழுமதியே, உன் வருகை இப்புவிக்கு வளமாக அமையட்டும், உன் வருகை இப்புவிக்கு வளமாக அமையட்டும், உலகுக்கு உயிர் கொடுக்கும் உழவுத் தொழில் உன் வருகையால் உயிர் பெறட்டும், உலகுக்கு உயிர் கொடுக்கும் உழவுத் தொழில் உன் வருகையால் உயிர் பெறட்டும், உயிர்க்குலம் மீண்டும் உயிர் பெறட்டும், உயிர்க்குலம் மீண்டும் உயிர் பெறட்டும். சித்திரையே வருக புத்தொழியை தருக, வட்டத் திலகமென சுட்டெரிக்கும் ஞாயிறையும், வட்டத் திலகமென சுட்டெரிக்கும் ஞாயிறையும், வெள்ளிக் குளம்பாய் வெள்ள ஒளி சந்திரனையும், வெள்ளிக் குளம்பாய் வெள்ள ஒளி சந்திரனையும், மின்னுகின்ற மீன்களையும் மிரண்டலையும் முயல்களையும், மின்னுகின்ற மீன்களையும் மிரண்டலையும் முயல்களையும், அலைகின்ற ஆழிகளையும் அடர்ந்த பெருவனங்களையும், அலைகின்ற ஆழிகளையும் அடர்ந்த பெருவனங்களையும், பரந்த பேர் அண்டத்தையும், தன் மடியிருத்தி தாயெனக் காக்கின்ற, தன் மடியிருத்தி தாயெனக் காக்கின்ற தமிழே உன் பெயரால் பிறக்கும் புத்தாண்டு, தமிழே உன் பெயரால் பிறக்கும் புத்தாண்டு புதுயுகமாய் மலரட்டும், புதுமைகளை வளர்க்கட்டும். சித்திரையே வருக புத்தொழியை தருக. நன்றி, வணக்கம். வருக சித்திரையே வளர்நிறை முழுமதியே, உன் வருகை இப்புவிக்கு வளமாக அமையட்டும், உலகுக்கு உயிர் கொடுக்கும் உழவுத் தொழில் உன் வருகையால் உயிர் பெறட்டும், உயிர்க்குள்ள மீண்டும் உயிர் பெறட்டும் என்றெல்லாம் சித்திரையை வாழ்த்தி வணங்கி வரவேற்ற கவிஞர் அவர்களுக்கு எமது நன்றி. தமிழர் வாழ்வில் முத்திரை, மாதங்களில் முதலாம் சித்திரை, மயக்கும் இருளாம் நித்திரை, மாய்க்கப் பிறந்தது சித்திரை, விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாயிற்று, குறிஞ்சி பாளையென கொடுமையாயிற்று, முல்லையெல்லாம் வெட்ட வெளிகளாயின, மருத நிலமெல்லாம் விற்பனைகளாயிற்று, நெய்தல் முழுவதும் சொகுசு வீடாய் மாறிற்று, பாளை எங்கே போனது? பாளையெல்லாம் நகரமாயிற்று, பெரும் நகரமாயிற்று. எல்லா திணைகளிலும் நீக்கமர மறைந்திருக்கும் நெகிழி மறையட்டும் இத்தினத்திலே, இவை எல்லாம் மாறவே சுபகிருது தோன்றட்டும், இப்பூமி பந்தின் நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் எல்லாம் நிலையாக நிற்கட்டும் என்ற பாரதியின் வரத்தை மீண்டும் கேட்கின்றேன் சித்திரை தாயே. களி தொலையட்டும், கிருதம் சமையட்டும், சுபகிருது தோன்றட்டும், சித்திரையே உன் வரவால் சுபகிருது தோன்றட்டும். பார் போற்றும் உழவர்கள் ஏற்பூட்டும் திருநாளாம், உலகாளும் மீனாட்சி திரு நான் ஏற்கும் பெருநாளாம், பெருந்தொற்று அகன்றிடவே பெருவாழ்வு தருவாயே, சித்திரை தாயே பெருவாழ்வு தருவாயே. புதுமணம் புரிந்தோர் புனல் நீராட புதுமழை பொழிவாய் சித்திரை தாயே. இக்கவியரங்கம் சிறப்பாக நிறைவுற்றது. இக்கவியரங்கிற்கு நல்லதொரு வாய்ப்பு நல்கிய அழகப்பா பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களுக்கும், துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கும், அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் மற்றும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டு இக்கவியரங்கிற்கு உமது செவி கொடுத்த அத்துணை நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் மற்றும் எமது நன்றிகள். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறை வழங்கிய சிறப்பு கவியரங்கம் கேட்டாச்சு நேயர்களே. இன்றைய கவியரங்கத்தில் நம்ம கூட பயணித்த கவிஞர்களான அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறையில் உதவி பயிற்றுனராக பணிபுரியும் முனைவர் மு. ராணி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறையில் உதவி பயிற்றுனராக பணிபுரியும்
கவிஞர் முனைவர் சோ அருணன் அவர்கள் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களாக பயணிக்கும் கவிஞர் அஜிதா மற்றும் ரேவதி அவர்களுக்கும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கும் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.